இது கூடவே இந்த மேனியஸ் டிசீஸில் இன்னும் சில விஷயங்கள் நம்ம சிம்டம்ஸ் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை பற்றி நம்ம ஃபர்தராக நம்ம பேசலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலா மீடியாவில் வந்து நீர் கோத்துக்கிறனால அது வீங்கி அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் அதிகமாகி ரப்சர் ஆகி இந்த விஷயங்கள்லாம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்கேலா மீடியாவையும் தாண்டி மெம்பரேனஸ் லேப்ரிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டோட்டல் இன்னர் ஏர்லையும் வந்து நீர் கோத்துக்கிறனால யூட்ரிக்கல் சாக்யூல் அப்படிங்கக்கூடிய அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டமும் பாதிக்கப்படுது. ஸோ அதுலேயும் வந்து நீர் சேர்றனால வந்து நம்ம ஃபர்தராக என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த யூட்ரிக்கல் வந்து உள்ளுக்குள்ளே மேக்யூல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஹேர் செல் இருக்கும். இப்போ அதில் வந்து நீர் சேர்றனால என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகறனால பேஷண்ட்டோட லீனியர் ஆக்சலரேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த மேக்குலா அந்த யூட்ரிக்கில் இருக்கக்கூடிய அந்த மேக்குலையை வந்து அஃபெக்ட் ஆகிறனால நம்ம லீனியர் ஆக்சலரேஷன் நம்ம நேராக நடந்து போகும்போது நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகி நம்ம கீழே விழுந்துருவோம். இதை தான் வந்து நம்ம ட்ராப் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் வந்து நேராக நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த மீனியஸ் டிசீஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் பர்டிகுலராக நேராக நடந்து போயிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா திடீர்னு கீழே விழுந்துருவாங்க.